விதமான முயற்சிகள். ஒன்று, நாம் கண்ணால் கண்டு செய்பவை. உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, மனம் சந்தோஷமாக இருத்தல், இவை அனைத்தும் கண்டிப்பாக கண்கூடாக தெரிகின்றன. ஆனால் இவை மட்டும் போதாது. நாம் உடற்பயிற்சியோடு நன்கு இருப்பவரை பார்க்கிறோம், உணவு கட்டுப்பாடோடு பார்க்கிறோம். ஆனால் அவருக்கு வேற சில தொந்தரவுகள் உள்ளன, ஆரோக்கியம் இல்லை. அப்ப என்ன சொல்லுவோம்? அனாதி காலமான கர்மங்கள், அதனால் பிறவி எடுத்திருக்கிறார், எடுத்திருக்கிற சமயத்தில் துன்பப்படுகிறார். இந்த துன்பம் நீங்க என்ன செய்ய வேண்டும்? கர்மங்கள் நம்மை நலிகின்றன. அதனுடைய நலிவை குறைப்பதற்காக என்ன செய்ய வேண்டும்? ஒரே சக்தி பகவானிடத்தில் தான் உள்ளது. அவரை பிரார்த்தித்தால் கர்மங்களுடைய பாதிப்பை குறைக்கிறார். அவைகள் நம் பேரில் என்ன பாதிப்பை ஏற்படுத்துமோ அதை நன்கு குறைத்து விடுகிறார், தொலைக்கிறார். அதற்குத்தான் ஆதித்ய பகவானை பிரார்த்திக்கிறோம். சூரியன், சவிதா, தினகரன், திவாகரன், ஜுமணி என்றெல்லாம் எத்தனை திருநாமங்கள். அவரே ஆதித்யன், அவரே சூரியன். அப்படிப்பட்ட சூரியனுடைய வம்சத்தில் அவதரித்தவர் ஸ்ரீ ராமச்சந்திரன். அகஸ்தியர் யுத்த பூமிக்கு நடுவில் வந்து ஆதித்ய ஹிருதயம் என்னும் தோத்திரத்தை ராமனுக்கு உபதேசித்து, இதை 3 முறை நீ சொல்லுவாயானால் உனக்கு வெற்றி கட்டும், சூரியன் உனக்கு அருள் புரிவார் என்கிறார். இது கண்ணுக்கு தெரியாத தேவதையை பிரார்த்தித்தல். ஆக கண்ணுக்கு தெரியறது உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி. கண்ணுக்கு தெரியாதது தெரியாத சக்தி படைத்த உயர்ந்த சக்திமான்களான தேவர்கள், பகவான், அவர்களை வேண்டுதல். நாம் இரண்டுமே செய்ய வேண்டும். கண்கூடாக காண்பதும் செய்ய வேண்டும், அதே போல நமக்கு தெரியாத அதிர்ஷ்டங்களையும் பிரார்த்திக்க வேண்டும். ரெண்டும் இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். ஆதித்ய ஹிருதயத்தை நாம் மதுவன ராமரை தரிசித்துக் கொண்டே கேட்க போகிறோம். வலங்கைமான், ஏற்கனவே அந்த ஊரில் ஒரு கோயிலை சேவித்தோம். கும்பகோணத்திலிருந்து மன்னார்குடி போகும் மார்க்கத்தில் 6வது கிலோமீட்டரில் உள்ள திருக்கோயில், ஏற்கனவே கோதண்டராமரை சேவித்தோம். பக்கத்தில் இருக்கும் மதுவன ராமர் சன்னதி. மதுவனம்னு சொல்லச்சேவே உங்களுக்கு ஞாபகம் வந்துவிடும். ஆஞ்சநேயர் சீதையை பார்த்து திரும்ப செய்து கூறுவதற்காக கிஷ்கிந்தைக்கு வருகிறார். அப்போது வழியில் மதுவனம் எதிர்பட்டது. குரங்குகள் கூட்டமாக பொரிந்து துவம்சம் செய்தனர். ததிமுகங்கிறவர் வந்து தடுத்தார். சுக்ரீவனுக்கு இது பிடிக்காது, இப்படி செய்ய வேண்டாம். ஆனா ஹனுமானை அவனை அடித்து விரட்டி விட்டார். மதுவனமே அழிந்தது. அந்த சமயத்தில் தான் ராமன் அங்கு தோன்றினதாகவும், அங்கிருந்த குரங்குகள் செய்த சேட்டையாலே அவர் ஒன்றும் வருத்தப்படாமல், கோபப்படாமல் சீதையை பார்த்து வந்திருக்கிறார்கள், தேன் குடிக்கிறார்கள், என்ன குறை என்று அவர்களுக்கு அருளியதாகவும் இந்த திருக்கோயில் வரலாறு கூறுகிறது. அதனாலதான் மதுவன ராமராக இங்கு உள்ளார். இவ்விடத்தில் ஆஞ்சநேயருக்கு தனி சிறப்பு. முதலில் அவரை தரிசிப்போம். கோயிலுக்குள் புகுகிறோம், பிராகாரத்தை வலம் வருகிறோம். ஆச்சரியமான கோவில், நன்கு பராமரிக்கப்பட்டு வருகிறது. மதுவனத்தில் இருந்தபோது ஆஞ்சநேயருக்கும் அங்கிருக்கிற தேனை குடித்து பழங்களை சாப்பிட்டு அங்கிருக்கும் அப்படி இப்படி ஓடி விளையாடி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாராம். அதனால் கையில் ஒரு வீணையை எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொண்டு பாட்டு பாட ஆரம்பித்தார். ராம 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 ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இவரோடையும் சேர்த்து ஆதித்ய ஹிருதயம் என்ன சொல்லுகிறது என்று கேட்போம். இப்ப நாம் இருக்கிறது ஆச்சரியமான சர்க்கம் 105வது சர்க்கத்தில் உள்ளோம். சூரிய பகவானுடைய பல திருநாமங்களை வரிசைப்படுத்தி அகஸ்தியர் கூடுகிறார். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். ஆதித்யா, சவிதா, சூர்யா, खगः पूषा गभस्तिमान् सुवर्ण सदृशः भानुः हिरण्यरेता दिवाकरः हरिदश्वः सहस्रार्चिः सप्तसप्तिर्मरीचिमान् तिमिरोन्मथनः शम्भुः त्वष्टा मार्तण्डकः अंशुमान्
हिरण्यगर्भः शिशिरस्तपनोहस्करो रविः अग्निगर्भः दितेः पुत्रः शंखः शिशिरनाशनः व्योमनाथः तमोभेदी व्योमनाथन्नाल ஆகாயத்துக்கு தலைவன் தமோபேதி இருட்டை போக்குபவன் ऋग्यजु सामपारगः ऋग्वेदம் யஜுர்வேதம் சாமவேதம் அனைத்திலும் தேன்றவர் அவற்றால் புகழப்படுபவர் घनवृष्टि अपामित्रः தண்ணீருக்கு மித்ரன் घनवृष्टि பெரும் கருத்த மேகம் மழை பொழிகிறதென்னால் சூரியன் உறிஞ்சி கொடுக்கவே தானே விந்தியவீதி प्लवंगमः आतपी मंडली मृत्युः पिंगलः सर्वतापनः कविः विश्वः महातेजाः रक्तः सर्वभवोद्भवः இவை அத்தனையும் அவருக்கு திருநாமங்கள் நட்சத்திர கிரக தாராணாம் அதிபः விஸ்வபாவனः நட்சத்திரங்கள் சந்திரன் மற்றும் உண்டான தேஜஸ் பதார்த்தங்கள் அனைத்தும் எல்லாத்துக்கும் தலைவர் விஸ்வபாவனः தேஜசாமபி தேஜஸ்வி ஒளி படைத்ததற்கெல்லாம் ஒளி உடையவர் துவாதசாத்மன் நமோஸ்துதே 12 உருவங்கள்ல இருக்கிறவர் எப்பவும் ஆதித்யர்களை துவாதச ஆதித்யர்கள்னு சொல்லுவது வழக்கம் தினமுமே நாம் காயத்ரி மந்திரம் சொல்லும் போது சவிதா இது சொல்றச்சேவே சவிதாவுக்கு வணக்கம் அவர் என்னுடைய ஞானத்தை தூண்டி விடட்டும் என்று சாவித்ரி காயத்ரின்னு சொல்றோம் 24 எழுத்துகள் அதுதான் தத்சவிதுர்வரேணியம் சவிதாவனுடைய மிக உயர்ந்தமான பர்கா அந்த ஒளியானது நம்மை எல்லா இடங்களிலிருந்தும் காக்கட்டும் நம்முடைய ஞானத்தையே வளர்த்து கொடுக்கட்டும் நம் நோய் அத்தனையும் ஓட ஓட விரட்டட்டும் நம பூர்வாய கிரையே பশ্চিமாயாத்ரயே நமஹ பூர்வகிரி அதாவது உதயகிரியாம் கிழக்கு மலையில் உதித்து மேற்கு மலையில் இறங்கி விடுபவரே உமக்கு வணக்கம் ஜோதிர்கணானாம் பதையே ஜோதிஷு கூட்டங்களுக்கெல்லாம் தலைவரே தினாதிபதையே நமஹ பகலுக்கே தலைவரே வணக்கம் ஜயாய ஜயபத்ராய ஹரியஸ்வாய நமோ நமஹ ஜயன் ஜயபத்ரன் ஹரியஸ்வன் உமக்கு வணக்கம் நமோ நமஹ சஹஸ்ராம்சஹ ஆதித்யாய நமோ நமஹ 1000 கிரணங்கள் கொண்டவரே உமக்கு வணக்கம் நம உக்ராய வீராய பகல் வேளையில் நீர் எரித்தீர் என்றால் யார் தாங்குவர் உக்ரமான வீரம் படைத்தவரே சாரங்காய நமோ நமஹ நமஹ பத்ம பிரபோதாய உம்மை தரிசித்தால் தானே தாமரை மலரும் அதாவது சூரியனை பார்த்தால் தான் தாமரை மலரும் அத போல நம்முடைய ஞானம்ங்கிற தாமரை மலர வேண்டும் அதற்கு சூரிய மண்டல மத்தியவர்த்தியான பகவானை பிரார்த்திக்க வேண்டும் இதை பற்றி ஆழ்வாரே கூறும்போது செந்தடலே வந்தடலை செய்திலும் செங்கமலம் அந்தரம் சேர் மெங்கதிரோர்கல்லால் அலராவால் என்னும் ஒரு நதி போகிறதென்றால் பெயரும் கருங்கடலே நோக்குமாறு ஒன்பூ உயரும் கதிரவனே நோக்கும் ஒரு பூ மலர்வதற்கு ஆதித்தனைத்தானே நோக்கும் ஆத்ம புஷ்பம் ஞானங்கிற மலர் அது மலருவதற்கும் அவரையே எதிர்பார்க்கிறோம் பிரம்மேஷானாச்சுதேஷாய சூராய ஆதித்ய வர்ச்சசே பாஸ்வதே சர்வபக்ஷாய ரௌத்ராய வபுஷே நமஹ அதிகதி கலங்கக்கூடிய விரோதிகள் ஆள் இருந்தாலும் பயந்து ஓடக்கூடிய சக்கச்சிவந்த திருமேனி கொண்டவரே தமோக்னாய இருட்டை ஒழிப்பவரே ஹிமக்னாய பனியத்தனையும் பெருகி ஓடச் செய்தவரே சத்ருக்னாய சத்ருக்களை அழிப்பவரே அமிதாத்மனே கிருதக்னாய யாரெல்லாம் நன்றி மறந்தவர்களோ அவர்களை அழிப்பவரே தேவாய ஜோதிஷாம் பதையே நமஹ தேவனே ஜோதிஷர்களுக்கெல்லாம் தலைவரே சப்த சாமீகராபாய ஹரையே விஸ்வகர்மனே சாமீகரம் உருக்கின வார்த்த பொன் போன்று திரண்டிருப்பவரே நமஸ்தமோபிநிக்னாய ருச்சையே லோக சாட்சினே இந்த உலகத்துக்கே சாட்சி நான் என்ன செயல் செய்தாலும் சூரியன் அறியாமல் செய்ய முடியுமா நான் செய்பவதையெல்லாம் மேற்பார்வை பார்ப்பவரே நாசயத்யேஷவை பூதம் தமேவ சிருஜதி பிரபு பாயத்யேஷ தபத்யேஷ வருஷத்யேஷ கபஸ்திபிகி உன் மூலம்தான் மழை பொழிகிறார் உன் மூலமாகத்தான் பனிக்காலத்தை மாற்றி வெயில் காலமாக பகவான் ஆக்குகிறார் ஏஷ சுத்தேஷு ஜாகர்த்தி பூதேஷு பரிநிஷ்டிதா அனைவரும் தூங்கும் போது நீர் விழித்திருக்கிறீர் நீர் விழித்திருக்கும் போது பகல் பொழுதெல்லாம் இருக்கிறது நாம் தூங்கும் போதுனாலும் இரவு பொழுது வந்தாலும் சூரியன் இல்லாமல் போக மாட்டார் அவர் உள்ளார் நம் கண்களுக்கு தெரியவில்லை அப்ப நாம தூங்கிட்டோம்னால் அவர் தூங்குறதில்லை அவர் விழித்துக் கொண்டுதான் இருக்கிறார் ஏஷ சைவாக்னிஹோத்திரஞ்ச பலஞ்சைவாக்னிஹோத்ரினா அக்னிஹோத்திரம் செய்ய தூண்டுபவரே அக்னிஹோத்திரம் முதலான நெருப்பு அக்னி காரியங்களை பண்ணுபவர்களுக்கு
பலத்தை கொடுப்பவரே. தேவாச்ச கிரதவச்சைவ கிரதூனாம் பலமேவச்ச, தேவர்களுக்கெல்லாம் தலைவரே, அனைத்து யஜ்ஞங்களுக்கும் பலத்தை கொடுப்பவரே. யானி கிருத்தியானி லோகேஷு சர்வேஷு பரம பிரபு, லோகத்தில் எந்த ஒரு நற்செயல் செய்யப்பட்டாலும் அது சூரியன் மேல இருக்கும் போதுதான், அஸ்தமிப்பதற்கு முன்பாகத்தான் ஆகுதி கொடுப்பார்கள். நாம என்ன யாகம் பண்றோம் ஹோமம் பண்றோம்னாலும் அஸ்தமிக்கிறதுக்குள்ள பண்ண வேண்டும். இரவு பொழுதில் யாகம் ஹோமம் ஒரு சில விதிவிலக்குகளை தருவிர ஒத்துக்கொள்ளப்படவில்லை. பகல் பொழுதில் தான் அனைத்தும் செய்யப்பட வேண்டும். ஏனமாபத்சு கிருஷ்ரேஷு காந்தாரேஷு பயேஷு ச கீர்த்தயன் புருஷ கஷ்யன் நாவசீததி ராகவ பூஜையஸ்வேனம் ஏகாகிரஹா தேவதேவம் ஜெகத்பதின். இப்படி ஜகத்துக்கே பதியான தேவதேவனாய் ஆகாசத்துக்கு தலைவனாக இருக்கும் சூரியன், ராமா உன்னுடைய குலத்துக்கு தலைவன், நீ சூரிய குலத்தவன் அல்லவா. தினகர குலகமல திவாகரான்னு வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். அப்படி தினகர குலத்திலேயே உதித்தவனே ராமா, அவனை துதிப்பாய். கீர்த்தயன் புருஷா, அவனை 3 முறை தோத்திரம் செய். ஏதஸ் திரிகுணதம் ஜப்த்வா யுத்தேஷு விஜயிஷ்யதி, 3 முறை ஜபம் பண்ணு. அப்படியே 3 முறை அவனை வலம் வா. வலம் வந்தாயானால் உனக்கு வெற்றி நிச்சயம். அஸ்மின் க்ஷணே மகாபாகோ ராவணம் துவம் ஜெயிஷ்யசி ஏவமுக்த்வா ததோ அகஸ்த்யா ஜகாமச யதாகதம். இப்படி கூறின அகத்தியர் எங்கிருந்து வந்தாரோ அந்த வழியே புறப்பட்டு போனார். ஏதச்ருத்வா மகாதேஜாஹ நட்டசோகோ அபவத்ததா தாரயாமாச சுப்ரீதா ராகவஹ பிரயதாத்மவான். எப்படி ராவணனை அழிக்கலாம்னு நினைத்து கொண்டிருந்த ராமனுக்கு இது பெரும் வரமாக கிட்டிச்சு. தேக ஆரோக்கியம் வெற்றி வேண்டிய நமக்கும் ஆதித்ய ஹிருதயம் ஒரு சிறப்பான வரம். ஆதித்யம் பிரேக்ஷ ஜப்வேதம் பரம் ஹர்ஷமவாப்தவான் திரிராச்சம்ய, 3 முறை ஆச்சமனம் செய்தார். தன்னைத்தானே சுத்தப்படுத்தி கொண்டார். சுச்சித் பூத்வா தனுராதாய வீரியவான். ஆதித்ய ஹிருதயத்தை கூறினார். முடித்து சூர்டனை வணங்கி தன் நீண்ட வில்லை எடுத்துக்கொண்டார். ஆதித்யம் ராவணம் பிரேக்ஷ கிருஷ்டாத்மா ஜயார்த்தம் சமுபாகதம் சர்வயத்னேன மகதா விருதஸ்தஸ்ய வதே அபவது. இனி இந்த ராவணனை விட்டு வைக்க கூடாது, இன்றோட யுத்தம் முடியட்டும் என்று நினைத்து கொண்ட ராமன் அதோ போனவன் திரும்பி வரட்டும் என்று காத்திருக்கிறார். அத ரவிவரவதன் நிரீக்ஷ்ய ராமம் முதிதமனாஹா பரமம் பிரகிருஷ்யமானா நிசிசர பதிசங்க்ஷயம் விதித்வா சுரகண மத்தியகதோ வசஸ்வதேதி. அவனை பார்த்த ராவணனே நடுங்கினான். ஏது ராமனிடத்தில் புது பொலிவு தோன்றுகிறது என்று பார்ப்போம் என்று வந்தான். ஆகாசத்தில் தேவகணங்கள் கூடிவிட்டார்கள். என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம்.